பொங்கலுக்கு வரும்ன்றதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பொங்கலுக்கு வந்து படத்துக்கு பதிலாக இதை கொடுத்துட்டாரு. இது இன்டர்நேஷனல் அளவு கொண்டாடுறாங்களா? எல்லாத்தையும் ரியலாக பண்ணுறது தான் நம்ம தலை. ஆனால் அந்த தலை பிராண்டு யாராலுமே அழிக்க முடியாது. தலை ரசிகன் தான் தளபதி தொண்டை. பிரதர் விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? பார்த்தேன் பிரதர், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக தலையோட அடுத்த படம் வந்து 2 படம் வரப்போகுது. விடாமுயற்சின்னு இல்லை, குட் பேட் அக்லிக்கும் நாங்கள் வெயிட்டிங் தான் இருக்கோம். என்ன இப்போது வந்து பொங்கல் வரப்போகுது, டிசம்பர் வரப்போது சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், பொங்கலுக்கு வரும் படம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பொங்கலுக்கு வரல. ட்ரெய்லரே எங்களுக்கு பொங்கல் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனால் தலை வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாப்பல ரேஸ் ஓட்டி. அதே போல் தான் படம் வந்ததுன்னா படத்துலேயே இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஹாலிவுட் லெவலில் அடிச்சிருக்காப்பல. தலை வந்து எப்போ வந்து ஒரு படத்தை விட்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கே அது திருவிழா. இப்போ பொங்கலுக்கு படம் வரும்னாங்க, ஆனால் வரல. பட் இருந்தாலும் இன்றைக்கி காணும் பொங்கல் தான். அதோட ட்ரைலரே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு படமாக பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு தலை வந்து அந்த மாதிரி. நியூ இயர் அன்றைக்கி நைட்டு லைக்காவில் போட்டாங்க ஒரே ஒரு ட்விட்டரு, அதுலேயே நியூ இயர் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ போட்டுக்கிறாங்களே ட்ரைலரு, எங்களுக்கு இதான் ப்ரோ 2வது நியூ இயரு. இதுதான் நியூ இயர் செலிப்ரேஷனு. இந்த நியூ இயர் தான் எங்களுக்கு எப்பவுமே 2வது நியூ இயர் இந்த வருஷம் மட்டும். படம் வந்திருந்தால் கூட இவ்வளோ நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போய்ட்டு தலை ஜெயிச்சிருக்காரு. அவர் சிரிக்கிறத நீங்கள் என்றைக்காவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? படத்தில் பார்த்துருக்கோம், லாஸ்ட்டாக விசுவாசம் படத்தில் பார்த்தோம். பொங்கலுக்கு வரும்ன்றதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ட்ரைலர் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்குது. சூப்பராக இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அதில் வந்து அந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கூட அதுலேருந்து வெளியே வந்து சூப்பராக அந்த ரேஸை ஜெயிச்சதுனால அது ஒரு ட்ரீட் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு மக்களில் நம்ம போனால் இன்டர்நேஷனல் தலை வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டா போல். சரிங்களா? இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம ரேஸ் ஓட்டி தலை வேறு லெவலில் பண்ணிட்டாரு. அதே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு. அதில் கேட்கும் போது நம்மளுக்கு பசங்களாம் ரொம்ப சுவாச்சிட்டாங்க. சொல்லப்போனால் தலை வந்து வேறு லெவலு. ஆமாம் ப்ரோ, தள்ளி தான் ப்ரோ போவோம். ஏன்னா அது பொங்கலுக்கு வேறு ட்ரீட்டு குத்துறாருல தலை. ஒரே நேரத்தில் 2 ட்ரீட்லாம் தாங்க முடியாது, ஹார்ட் அட்டாக் வந்துடும் எங்களுக்கு. ஏன்னா தலை வந்து நான் இந்தியாவுக்கே குத்துறா போல். இது வந்து வேறு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் வரப்போகுது, அது இந்தியாவுக்கே குத்துறா போல். அதனால் வேறு லெவல் செஞ்சு விட்டார். 3வது இது வந்துக்கிறோம் நம்ம இந்தியாவில் லெவலில், வேர்ல்டு லெவலில் ரேஸில். அதுதான் எங்களுக்கு பொங்கல் ட்ரீட் குத்துறாரு அவர் தான். பொங்கலுக்கு வந்து படத்துக்கு பதிலாக இதை குத்துறாரு. இப்போது பிப்ரவரிக்கு எங்களுக்கு இன்னொரு ட்ரீட் கொடுக்க போகிறாரு. தலையோட ஒரு படம் தான் வரல, ஆனால் மீதி 6 படம் வந்திருக்கு. நீங்கள் அதிலே வந்து பார்த்துருக்கலாம். ஒரு படத்துக்கும் 6 படத்துக்கும் என்ன வேல்யூன்னு நீங்களே பார்த்துருக்கலாம். தலையோட ஒரு படம் வந்திருந்தால் இந்த எந்த படமே வந்திருக்காது. தலையோட ஒரு படம் வரலனால இப்போ 6 படம் வந்திருக்கு. சரி, சின்ன படம் எதுவுமே வந்துட்டோம், அவங்களோட வசூல் வந்து அதிகரிக்கட்டும். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாகவே தலையை மீறி அது சினி ஃபீல்டு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலே தலை மாதிரி கார் வந்து யாராலையும் ஓட்ட முடியாது. அதுதான் தலை, அதுதான் தலையே. அவர் மாசே அதுதான். அவரும் அவர் கோலோட அச்சீவ் பண்ணுவார், நம்மளும் அச்சீவ் பண்ண சொல்கிறாரு. ரேஸில் ஜெயிச்சு ஒரு பொங்கல் கொடுத்துட்டாரு. 2வது பொங்கல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி ரிலீஸுன்னு இருக்கிறாங்க. ஓகே, 2வது பொங்கல். 3வது பொங்கல் தலை பொங்கல்ன்ற மாதிரி. ஆனால் ஆதிக் ரவிச்சந்தர் ரொம்ப வெயிட் பண்ணி எடுக்கிறாரு படத்தை. கண்டிப்பாக தரமான செய்கையாக இருக்கும் தலைக்கு. பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, வந்து உங்களுக்காக வாழுங்க, நீங்கள் அடுத்த சக்ஸஸ் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. அது வந்து வேறு எந்த நடிகர் சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மெசேஜை வந்து தலையும் எடுத்திருக்காரு, அந்த ஸ்டாண்டை தளபதி எடுத்திருக்காரு. தலை வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு, தளபதி வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்கிறாரு. 2026 தளபதியும் வருவார். சரிங்களா? தலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு லெவலில் நம்மளுக்கு ஃபேமஸ். தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்து வேறு லெவலில் பண்ணி கொடுக்குறாரு. கண்டிப்பாக தலை நம்மளுக்கு தேவை. தலை அதாவது இந்த கண்ணனு தேவை, இந்த கண்ணனு தேவை. பர்சனலாக நம்மளுக்கு என்ன பிடிக்கும், இப்போ தலைனா நம்ம தலைன்னு தான் வச்சு பார்ப்போம். சரி, அவர் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஏகேன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் அந்த தலை பிராண்டு யாராலுமே அழிக்க முடியாது. தளபதினா தளபதி, தலைனா தலை, சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார். அது வந்து மாற்று கருத்தே இல்லை. எல்லாத்தையும் ரியலாக பண்ணுறது தான் நம்ம தலை. எல்லாரையும் வாழ வைப்போம், நம்மளும் வாழ்வோம். தலை சொன்ன மாதிரி நாங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருப்போம். படம் நடித்தாலும் சரி, நடிகள்னாலும் சரி, ரேஸ் ஓட்டினாலும் சரி, ரேஸ் ஓட்டலனாலும் சரி, தலை ஃபேனு. இப்பயும் தலை ஃபேனு, சாவுற வரைக்கும் தலை ஃபேன் தான். ஆனால் தலையோட என்னென்ன நம்ம பண்ணணுமோ, சப்போர்ட் பண்ணணுமோ அது கம்பல்சரி நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ப்ரோ. அவர் சொல்லிடுறாரு கடவுளே அஜித்தை சொல்லாதன்ட்டு. ஆனால் அன்னி நாங்கள் ஹாப்பி நியூ இயர் கடவுளே அஜித்தே, அது நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம்.